நல்லது. இவர்களுக்கு வந்து ஒரு சொந்த வழிபாடு செய்யுங்க, அதனால உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். அரிசி தானம் கொடுப்பதால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்குகிறது அப்படின்னு சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:27க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி. வளர்பிறை திரியோதசி முடியும் நேரம் இன்று இரவு 9:39க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூசம். பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:04க்கு. அதன் பிறகு ஐலியம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:36 11:25 வரை. அதன் பிறகு 3:24 4:24 வரை. ராகு கால நேரம் மாலை 5:53 7:23 வரை. யமகண்ட நேரம் மதியம் 1:25 2:54 வரை. கூலிகன் மாலை 4:24 5:53 வரை. சந்திராசிரம ராசி. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 10:21க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிரமம், ரிஷப ராசிக்கு சிக்கல், மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு ஏமாற்றம், கன்னி ராசிக்கு துயரம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு பயம், கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு லாபம். தொடர்ந்து நம்ம இந்த பதிவுகளில் சனிப்பெயர்ச்சியின் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். அது 7.5 சனி வந்து இது கடைசி 2.5 வருட காலம். பண விரயம் இருக்கும் இவர்களுக்கு. மற்றபடி கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுடைய உறவில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருந்தால் நீங்களே நல்லபடியாக பேசி அதை சரி பண்ணிக்கணும். இன்னொன்று என்னென்னா, கணவனோ அல்லது மனைவியோ இவர்கள் வந்து உடல் நலம், கணவனுக்கு உடல் நலம் இல்லாமல் போகலாம். மனைவி என்றால் கணவன் என்றால் மனைவிக்கு உடல் நலம் இல்லாமல் போகலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கோட உடல் நலனையும் கருதி அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு இருந்தால் மருத்துவரை உடனடியாக போய் பார்ப்பது நல்லது. இவர்களுக்கு வந்து ஒரு சொந்த பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, பொதுவாக இவர்களுக்கு வேலையாட்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் அன்பும் பாசமும் பரிவும் காட்டுங்கள். இல்லை என்றால் வீண் பிரச்சனை அவர்களால் உருவாகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அமர்ந்து ஆறுதலாக பேசி அதை எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2இல் சனி வந்து எப்போவுமே அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுப்பதில்லை. இந்த காலகட்டத்தில் வந்து கௌரவ பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரியவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பெரியவர்கள் என்றால் நம்ம வீட்டில் மூத்தவர்கள் இருந்தால் அவங்ககிட்ட பரிவாக பேசுகிறது, பணிவாக நடந்துக்கிறது அப்படிலாம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரச்சனைகள் எழாமல் இருக்கும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருந்தால் பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேராது. அதையே நம்ம மனசில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கா. அடுத்தபடியாக இருக்கின்ற சொத்துக்கள், ஏற்கனவே நீங்கள் சொத்து பத்து உள்ளவங்களாக இருந்தால் அந்த சொத்துக்களை கவனமாக பார்த்து கொள்வது, அதனுடைய பத்திரங்களை ஒழுங்காக வைத்து கொள்வது, அந்த சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கவனமாக செய்ய வேண்டும். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் உடல் நலனை பாதுகாத்து வாருங்கள். மனக்கவலைகள் உங்களுக்கு வந்து ஒரு விதமான மனக்கவலை உருவாகி கொண்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. வழிபாடு செய்யுங்க, இறை வழிபாடு செய்யுங்க. அதனால் உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும். சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறது, சனிக்கிழமை சனி பகவானை போய் வழிபாடு செய்வது, இந்த பிரார்த்தனை, அடிக்கடி தெய்வ வழிபாடு, தெய்வீக ஆற்றலை பெற்றுக்கொள்வது, ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எல்லாம் உங்களுடைய இந்த தீய பலன்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். தான தர்மங்கள் செய்யுங்கள். மற்றபடி இந்த 2இல் சனி வருவது ஆயுளுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எந்த நேரத்திலையும் எப்பவுமே கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்திட்டத்துக்குள்ளே நம்ம நடந்தோம் என்றால் நம்மளுக்கு பெரிய பெரிய ஆபத்துகளோ தவறான விளைவுகளோ ஏற்படாது என்று கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய ராசியை இப்போ நடக்கும் தசாபுத்தி காலங்களையும் கணித்து அதற்கு தக்கவாறு நீங்கள்
உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதையும் மறந்துடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய அபிமான ஜோதிடரிடம் கொடுத்து கணித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.